பன்னீர் மசாலா செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் பன்னீர் வாங்கி அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் நறுக்கி வச்ச பன்னீரை ஒரு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். சிலர் அப்படியே போடுவாங்க. நான் இன்றைக்கி அதை ஆயிலில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வர அளவுக்கு அதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ஆயிலே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, ஒரு 7 முந்திரி பருப்பு தான் இருக்கும் நான் போட்டிருந்தது. தக்காளி, இதுலேயே அந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஃபேனில் வச்சுடுங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு அதில் போட மறந்ததுனால கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அந்த வெட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு இருக்குல்ல அதை கொஞ்சோண்டு போட்டு அதில் வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் ஆறணுன்னு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலையே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு திரும்ப ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். உப்பு, மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டேன். மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை அதில் கொட்டி அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணி எடுத்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக, நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நார்மலாக தான் தண்ணி ஊற்றினேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், தெரியுது அவங்களுக்கு அந்த இது. அதில் அதுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறமா இது ஒன்றா கொஞ்சம் அதை அப்படியே பரட்டி விட்டு தனித்தனியாக ஆக்கிடுங்க. தனித்தனியாக தான் போடணும். நான் இன்றைக்கி போட்டேன். இது ஆச்சு, தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரித்து விட்டுட்டு அது 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா தூவி விட்டுடுங்க. கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இது செஞ்சேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் அது டேஸ்டியாக வரும். இதை நான் என்ன போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டு பண்ணுங்க. கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்திக்கு அதை சர்வ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.